வெல்கம் பேக் டு ஃபுட் கேஸ்ட்ரோ. நீங்கள் எல்லோரும் என்கிட்ட பாஸ்தாவோட பேசிக்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? அதனால இந்த எபிசோட் பாஸ்தாவோட பேசிக் தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பாஸ்தா எப்படி பாயில் பண்ண போகிறோம், பேசிக் 2 சாசஸ் எப்படி பண்ண போகிறோம், ப்ளஸ் இந்தியாவிலே ரொம்ப ஃபேவரட்டான பிங்க் சாஸ் எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பாஸ்தா பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கிறேன். அது நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்னே பாஸ்தா. ஸோ பென்னே பாஸ்தா இல்லாமல் நீங்கள் எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். பட் பென்னே இஸ் லைக் யூனிவர்சலி அக்செப்டட்னு சொல்லலாம். ஸோ இது உள்ள சாசஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குன்றதுனால இந்த பாஸ்தா நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இதை நம்ம இந்த வாட்டரில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். பிளான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி தண்ணி வச்சதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சமாக ஆயில் போடணும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணி தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த வாட்டருக்கு தேவையான அளவு சால்ட், இந்த சால்ட்டை போட்டுட்டு இது பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த பாஸ்தாவை இதில் பாயில் பண்ணிக்கிறோம். இந்த பாஸ்தா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஒரு பேனில் போட்டுக்கலாம். நம்ம பாயில் பண்ண பாஸ்தாவை இந்த மாதிரி ஆயிலில் கோட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப், டொமேட்டோ சாஸ் எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஸோ டொமேட்டோ பிளான்ச் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. டொமேட்டோவை நம்ம தண்ணியில் ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் போட்டு பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐ எப்படி ரிமூவ் பண்ணுறது, பின்னாடி எப்படி மார்க் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி இங்கே பாயில் ஆகிட்டே இருக்குது, நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐன்னு சொல்லுவாங்க, டொமேட்டோ ஐன்னு சொல்லிட்டு, இதை நம்ம இப்படி ரிமூவ் பண்ணால் தான் ஸ்கின் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் மார்க், இதுவும் என்ன எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டொமேட்டோ பிளான்ச் பண்ண பார்த்து அந்த தோல் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மார்க் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டொமேட்டோவும் நம்ம கீறிக்கிட்டு நம்ம இதை தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ண டொமேட்டோஸை இதில் போட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டொமேட்டோ ரொம்ப நேரம் நீங்கள் பிளான்ச் பண்ணிடக்கூடாது. அந்த ஸ்கின் டொமேட்டோலேருந்து உரியது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நீங்கள் டொமேட்டோஸை ரிமூவ் பண்ணணும். மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸில் இது ரெடி ஆகிடும். இப்போ ஆல்மோஸ்ட் 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம டொமேட்டோஸ் நல்லா பிளான்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒன்று ஐஸ் வாட்டர், அப்படி இல்லைனா சில் வாட்டரில் போட்டு நீங்கள் கூல் பண்ணிக்கணும். ஸோ நான் இப்போ சில் வாட்டரில் போட்டுக்கிறேன். ஸோ இது சில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பிளான்ச் பண்ண டொமேட்டோவை இந்த மாதிரி ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ண டொமேட்டோஸை சைடில் வச்சுக்க போகிறோம். இதை நம்ம ஒரு பிளெண்டரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம பிளான்ச் பண்ண டொமேட்டோஸை ஃபைன் பியூராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டொமேட்டோ சாஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பேனில் ஊற்றி நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சி டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கோம் இல்லையா, இதை நீங்கள் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இதோட ரா ஃப்ளேவர் இருக்கும், அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லாங் டைம் குக் பண்ணிக்கலாம். நம்ம ரெட் சாஸுக்காக தக்காளி சிம்மரிங்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா சிம்மர் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு பேசில், கொஞ்சமாக அதில் சீசனிங்கும் சேர்த்துக்க போகிறோம். சீசனிங் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட ரெட் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 சாஸும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இது பாஸ்தாவில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஒயிட் சாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா காலேஜில் ரொம்பவே ஒரு பேசிக்கான விஷயம்னு சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் செய்ய பார்த்து அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இல்லை எங்களால் செய்ய முடியல, லம்ஸ் ஆகிடுது, நிறைய இஷ்யூஸ்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா 1:1:10 3 பிரின்சிபல் தான் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணணும். பிரின்சிபல் நம்பர் 1 என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பட்டர் போட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணால் பேர்ன் ஆகிடக்கூடாது. பட்டர் உங்களுக்கு மாடரேட் டெம்பரேச்சரில் வச்சு தான் நீங்கள் ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் ஃப்ளாரோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணணும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் மில்க் நீங்கள் ஆட் பண்ண பார்த்து எதர் ஒன் ஹேவ் டு பி கோல்டுன்னு வாங்க. ஸோ ஏன்னா நம்ம பேன் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, அது ஹாட்டாக இருக்க போது. ஸோ அதனால் நீங்கள் மில்க் கோல்டு மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எம்எல்சிபியாக கரெக்டாக இருக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா லம்ஸாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அது திக்கான உடனே அடுத்த ஸ்டேஜ் ஊற்றிட்டு தேர்ட் ஸ்டேஜில் நீங்கள் ஊற்ற பார்த்து எல்லாமே ப்ராப்பர் ஆகிடும். செகண்ட் ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஸ்டேஜில் ஊற்றி நல்லா விஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சாஸ் எந்த வித லம்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக வந்துடும். நான் ஒயிட் சாஸுக்காக 500 ml மில்க் எடுத்துக்கிறேன். அதுக்கு 50 கிராம் ஃப்ளார், 50 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளார் 50 கிராம் எடுத்துக்கிறேன். $50 கிராம் ஃப்ளார் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டரும் சேம். எவ்வளோ நீங்கள் ஃப்ளார் எடுக்கிறீங்களோ அதே சேம் குவான்டிட்டி தான் நீங்கள் பட்டர் எடுக்கணும். ஸோ 50 கிராம் பட்டர் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஒயிட் சாஸ் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கொஞ்சம் மாடரேட் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நம்ம இதுக்கு தேவையான அளவு பட்டரை சேர்த்துக்கலாம்.
ஸோ இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம ஃப்ளாரை சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு தேவையான விஸ்கை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். எகெயின் இது ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, மாடரேட் ஃபயரில் வச்சுக்கோங்க. அண்ட் பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃப்ளாரை போடணும். அதேமாரி பட்டரை நீங்கள் ஓவராகவும் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 8 to மெல்ட்ன்ற ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளாரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளாரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பேர் ரூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பேசிக்லி நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஒன்று தான், இந்த ஃப்ளாரோட ரா ஃப்ளேவர் போகிற அளவுக்கு இதை நீங்கள் குக் பண்ணிக்கணும். ஸோ இதை கைவிடாமல் நீங்கள் விஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா இது பேர்ன் ஆகிடும். ஸோ அதே சேம் டைம் எல்லா சைடும் குக் ஆகணுன்றதுக்காக நீங்கள் இதை கைவிடாமல் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மில்கை சேர்க்க போகிறோம். மில்க் அதே மாதிரி இதோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதர் ஒன் ஹேவ் டு பி கோல்டு. ரூ உங்களுக்கு ஹாட்டாக இருந்ததுன்னா மில்க் கோல்டாக இருக்கணும். ரெண்டுமே ஹாட்டாக இருந்த பட்சத்தில் உங்களுக்கு கர்டில் ஆகிறதுக்கோ இல்லை லம்ஸ் ஆகிறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்கை சேர்த்துக்கலாம். இதுமாரி ஒரே ஷாட்டில் நீங்கள் ஃபுல் மில்க் சேர்க்கக்கூடாது. விடாமல் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சிக்கு ஒயிட் சாஸ் வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் நம்ம மில்கை இன்னும் ஆட் பண்ணணும். ரொம்ப ஸ்லோ ஹீட்டில் இருக்கட்டும், இல்லைனா உங்களுக்கு இது பேர்ன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒயிட் சாஸ்க்கு தேவையான மில்கை சேர்க்க போகிறோம். ஸோ அடுத்த செட் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இது இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எதுவும் பேர்ன் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா மில்க் எல்லாமே இன்கார்பரேட் பண்ணிவிட்டோம். கடைசியாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மில்க் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த ஃப்ளாரை வந்து நல்லா குக் ஆகி திக் கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஒயிட் சாஸ் மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ மீதி இருக்கிற மில்க்கையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒயிட் சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சீசனிங். நார்மலாக வந்து இந்த ஒயிட் சாஸ் சீசனிங்லாம் நீங்கள் போட்டு எடுத்து வைக்க தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா சால்ட் போடுங்க, இல்லைனா ஒயிட் சாஸை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன்றதுனால அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்க்குறேன். ஸோ நார்மலாக வந்து அதில் கொஞ்சம் நட்மேக் சேர்ப்பாங்க ஃப்ளேவரிங்காக, அது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட ஒயிட் சாஸை எடுத்து வச்சிடலாம். இப்போ எனக்கு அந்த ஃப்ளேவரிங் பிடிக்குன்றதுனால நான் நட்மேக் கொஞ்சம் சேர்க்குறதில்ல. நட்மேக் சேர்த்தாச்சு, ஒயிட் சாஸும் நல்லா திக்காகிடுச்சு. இது நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக லம்ஸே இல்லாமல் ஒரு ஹோம்மேட் ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்ன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் இந்த ஸ்பூனில் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் சாஸோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும், கோட்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்து ஒரு ஸ்பேட்ச்லாவோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இப்படி பேங் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கோட்டிங் தான் அதில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒயிட் சாஸ் திக்கில் ஆகிடும். ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான இஷ்யூஸுமே வராது. 1:1:10, சிம்பிள் ஆஸ் தட். இப்போ நம்மளோட சாசஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ டாஸ் பண்ண ஆரம்பிச்சுக்க போகிறோம். இதில் வந்து என்னென்னா 2 விஷயம் நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்டாக சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் பேசிக் சொல்லி கொடுக்கறதுனால அதில் எந்த விதமான வெஜிடபிள்ஸோ இல்லை எந்த விதமான நான்வெஜ்ஜோ ஆட் பண்ணலை. இதில் வந்து உங்களோட டிசைருக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வேரியேஷன்ஸ்லாம் இருக்குது, அது வர எபிசோட நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வெறும் பேசிக் 3 சாசஸ் தான். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ரெட் சாஸ், ஒயிட் சாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இந்தியாவிலே ரொம்ப ஃபேமஸான பிங்க் சாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பிங்க் சாஸில் நார்மலாக பார்த்திங்கன்னா கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கச்சப்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் ஜஸ்ட் ஒயிட் சாஸ், ரெட் சாஸை சேர்த்து பிங்க் சாஸ் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இது மட்டும் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வெறும் பேசிக்ஸ்ன்றதுனால வர எபிசோட்ஸில் என்னென்னலாம் டெரிவேஷன்ஸ் உங்களுக்கு வேணுமோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க இந்த பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ரெட் சாஸுக்கு முதல்ல நம்ம பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கார்லிக்,
garlic சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக chilli flakes. ஜஸ்ட் அந்த ரெட் சாஸ் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும், அந்த ஸ்பைசினஸ்க்காக நான் இதை சேர்க்குறேன். இது நம்ம இப்போ குக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெட் சாஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கார்லிக் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ரெட் சாஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் வாட்டர் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட், சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர். இப்போ நீங்கள் சாஸை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இதில் பாஸ்தாவை போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் டாஸ் பண்ண போகிறோம். இது சாஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உடனே எடுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அந்த பாஸ்தா அந்த சாஸோட குக் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த சாஸ்லாம் பாஸ்தாவோட நல்லா மர்ஜ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு சீஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சீஸ் எப்போதுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் சீஸ் போடணும். நான் இப்போ நார்மலாக வந்து ப்ராசஸ் சீஸ் தான் எடுத்திருக்கேன். பார்மசன் சீஸ் would be best for this. கொஞ்சமாக ப்ராசஸ் சீஸ் இதுக்கு மேலே நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். சீஸ் கிரேட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பேசில் டு ஃபினிஷ் அண்ட் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் இதை போட்டதுக்கப்புறம் நம்ம இதை டாஸ் பண்ணிக்கலாம். as simple as ரெட் சாஸ் பாஸ்தா நம்மளது ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான பாஸ்தா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ஸோ சூப்பரான ரெட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ என்கிட்ட ஃப்ரெஷ் பேசில் இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் பேசில் இல்லைன்னா நீங்கள் ட்ரை பேசில் கூட வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். நிறைய பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒயிட் சாஸ்க்கு பட்டர் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆலிவ் ஆயில் தான் இட்டாலியன் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். அகெயின் கார்லிக், டிசைர், வெஜிடபிள் உங்கள் சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பேசிக்ன்றதுனால கொஞ்சமாக நான் கார்லிக் அதில் சேர்க்குறேன். கார்லிக் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஹர்ப்ஸ், ஆரிகானோ நான் வச்சுருக்கிறேன் இதில். ஸோ இந்த ட்ரை ஆரிகானோவை இதில் நான் சேர்க்குறேன். ஸோ இந்த ஸ்பைசஸ் நல்லா குக் ஆன உடனே நீங்கள் இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒயிட் சாஸ் சேர்க்க போகிறோம். ஒயிட் சாஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கார்லிக் நல்லா ரா ஃப்ளேவர் பொருளாக குக் பண்ணிங்கன்னா போதும். கலர் டர்ன் ஆகக்கூடாது, கலர்லாம் ப்ரௌன் ஆகவே கூடாது பாஸ்தாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இப்போ இதுக்கு தேவையான ஒயிட் சாஸை சேர்க்க போகிறேன். ஒயிட் சாஸ் சேர்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம ஒயிட் சாஸ் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் வாட்டரை சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டரை உங்களுக்கு டைல்யூட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக நம்ம ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சியை பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்கள் ஒயிட் சாஸ் எப்போதுமே ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்ட் கொடுக்க பார்த்து அது நல்லா திக்காகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் மேபி வாட்டர் இல்லாமல் உங்கள்கிட்ட மில்க் இருந்ததுன்னா, க்ரீம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறோம். எகெயின் சேம் பிரின்சிபல், நீங்கள் பாஸ்தாவை போட்டதுக்கப்புறம் இது சாஸில் நல்லா குக் ஆகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். அப்போ தான் இந்த சாஸ் வந்து பாஸ்தாக்குள்ளலாம் பெனிட்ரேட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் நம்ம அலோவ் பண்ணுவோம். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சாஸ் எல்லாமே வந்து பாஸ்தாக்குள்ளே நல்லா பெனிட்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எகெயின் சேம் ப்ரொசீஜர், நீங்கள் ரேஞ்சை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதுக்கு தேவையான சீஸை இதில் கிரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சீஸை கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு இதை இன்னொரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பாஸ்தாவை இப்போ ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறோம் மேலே கார்னிஷ்காக. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது இந்தியா ஃபேமஸ் பிங்க் சாஸ். ஸோ இந்த பிங்க் சாஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் ரொம்பவே நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இந்த மாதிரி வெர்ஷன் வந்து இட்டாலியன் இதில் கிடையாது. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து இந்தியன் டிஷ் எதுவாக இருந்தாலும் பட்டர் அண்ட் சீஸ் இதெல்லாம் வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே ப்ராசஸ் தான். நம்ம இதுக்கு கொஞ்சமாக பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தான் கார்லிக் சேர்க்க போகிறோம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆரிகானோ. ஸோ இதில் வந்து கேப்சிகம் கார்ன்லாம் போட்டு பண்ணுவாங்க பிங்க் சாஸ்க்கு. ஸோ நம்ம வெறும் சாஸ் மட்டும் தான் பண்ண போகிறோன்றதுனால சாஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது கொஞ்சம் சாத்தியான உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது ரெட் சாஸ். ஸோ நீங்கள் ரெட் சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ரெட் சாஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி ஒயிட் சாஸை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. ஸோ சூப்பராக நம்ம பிங்க் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எகெயின் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறம் அந்த பாஸ்தா சாஸில் நல்லா குக்காக அலோவ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சீஸை போட்டு முன்னாடி பண்ணோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இறக்கிக்க போகிறோம். ஸோ இப்போ சாஸ் நல்லா பெனிட்ரேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரேஞ்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சீஸை சேர்த்துக்கலாம். சீஸை சேர்த்து ஒரு ஜென்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவே தாங்க, சூப்பர். சின்ஸ் இது வந்து இந்தியன் ஸ்பெஷல் பிங்க் சாஸ்ன்றதுனால சீஸ் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் சாஃப்ட் பட்டர் சேர்த்துப்போம். ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குன்றதுனால. ஸோ அதை சேர்த்து நம்ம ஸ்டேர் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பேசிக் பிங்க் சாஸும் ரெடி ஆகிடும். ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்தாக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். இன்றைக்கி சூப்பரான இட்டாலியன் ஃபீஸ்டான்னு கூட சொல்லலாம். ஹோட்டல் ஸ்டைல் பாஸ்தாஸ் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ற ரெசிபீஸை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி காட்டினேன். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from Chef Sarah.